இந்த 2024ஆம் ஆண்டின் கோடை காலம் உலகளவில் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இவ்வாண்டு ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலான உலகளாவிய சராசரி வெப்பநிலை 1991ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பதிவான சராசரியுடன் ஒப்பிடுகையில் 0.69 பாகை செல்சியஸ் உயர்ந்துள்ளது. 2023இல் பதிவான சாதனை வெப்பமான 0.66 பாகை செல்சியஸை அது முறியடித்துள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் பருவநிலை கண்காணிப்பகமான C3S தெரிவித்திருக்கிறது. ஐரோப்பிய கண்டமே வரலாற்றில் தனது மோசமான கோடை காலத்தை சந்தித்துள்ளது. அங்கு சராசரி வெப்பநிலையை விட 1.54 பாகை செல்சியஸ் அதிகமாக பதிவாகியுள்ளது. முந்தைய சாதனை வெப்பம் 2022இல் பதிவான 1.34 பாகை செல்சியஸ் ஆகும். மாதங்கள் அடிப்படையில் பார்த்தால் இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் போலவே உலகம் முழுவதும் மிகவும் வெப்பமான ஆகஸ்ட் மாதமாக பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் இவ்வாண்டு ஆகஸ்ட் வரையிலான 12 மாத காலகட்டமானது உலக வரலாற்றில் மக்கள் அனுபவித்த தீவிர வானிலை மற்றும் அசாதாரண வெப்பநிலையாகும். சராசரி வெப்பநிலையை விட 0.76 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் தொழில் புரட்சிக்கு முந்தைய காலகட்டத்தின் சராசரியை விட 1.64 பாகை செல்சியஸ் அதிகமாகவும் பதிவானதாக C3S அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த அசாதாரண வெப்பத்திற்கு முக்கிய காரணம் மனிதனால் ஏற்படும் கிரீன் ஹவுஸ் எனப்படும் பசுமையில்ல வாயு வெளியேற்றமே. இந்த கோடை காலத்தில் சுட்டெரிக்கும் வெப்பத்தை தடுக்க உரிய நடவடிக்கைகளை விரைந்து எடுக்காவிடில் மனிதர்களுக்கும் பூமிக்கும் பேராபத்து வருவதை தடுக்க முடியாமல் போய்விடும் என C3S எச்சரித்தது. 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான ஆர்டிஸ்ட், 200க்கும் அதிகமான பூத்கள், கலர்ஸ் ஆஃப் இந்தியா, விஜய் டிவி பிரம்மாண்டத்தின் உச்சம், வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரெயின் எக்ஸ்போ, டிராபிகானா கார்டன்ஸ் மால், கன்வென்ஷன் சென்டர், கோத்தராமன் சர PGL 11 இருந்து 16 செப்டம்பர் வரை.